Hi friends, welcome to zaagzoogzitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogzitchenல பார்க்க போறது summer special malai kulfi recipe தான் பார்க்க போறோம். இந்த malai kulfiயை milk powder, corn flour powder இதெல்லாம் சேர்க்காம வீட்ல உள்ள ரெண்டு பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். இந்த malai kulfi செய்யறதுக்கு mold கூட தேவையில்லை. நம்ம வீட்ல உள்ள கிளாஸை வச்சு செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த சம்மர்ல அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி malai kulfiயை நம்ம ஹைஜீனிக்கா வீட்லயே செஞ்சு கொடுத்தோம்னா குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழு malai kulfi ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். malai kulfi செய்யறதுக்கு 1 லிட்டர் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி அதிகம் இல்லாத கெட்டியான பேக்கெட் பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடிகனமான உள்ள ஒரு பேனில் 1 லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், குல்ஃபிக்கு ரொம்ப முக்கியம் வந்து பால் தான். இந்த பாலை வந்து பாதியாக வத்துற வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் நல்லா கொதித்ததும் இந்த மாதிரி ஸ்பேட்லா யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி சைட்ஸில் உள்ள ஏடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி பாலில் சேர்த்துக்கணும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை கொதிக்க வைக்கிறதுனால பால் வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் சைட்ஸில் உள்ள ஏடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி பாலில் சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போ பார்த்தோம்னா பால் வந்து பாதியாக வத்திருச்சு. குல்ஃபியோட ஸ்வீட்னஸ்க்காக 1/4 கப்பு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். பாலை வந்து 1/3 இன்னும் ரெடியூஸ் பண்ணணும். குல்ஃபி சாப்பிட்றப்ப இடையில வந்து நட்ஸு வந்தால் குல்ஃபி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பாதாம் அண்டு பிஸ்தாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நட்ஸு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா வத்திருச்சு. பால் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டிப்ஸு சொல்லிக்கிறேன். பாலை வந்து எந்த அளவுக்கு மலாய் விழுகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி வத்தி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குல்ஃபி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த பால் கொஞ்சம் ஆறட்டும். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால குல்ஃபிக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பால் நல்லா ஆறி திக்காயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் கிளாஸ் இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸில் கூட நீங்கள் பாலை சேர்த்துட்டு குல்ஃபி செட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி கேப் உள்ள குல்ஃபி மோல்டு இருந்தது. இதில் வந்து நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லா குல்ஃபி மோல்ட்லையும் பாலை சேர்த்துக்கிறேன். கேப்பால் கவர் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். மீதமுள்ள பாலை வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணிவிட்டு நடுவில் நைஃபை வச்சு இந்த மாதிரி கீறிட்டு இதில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லா மோல்டையுமே ஃப்ரீசரில் 6 to 8 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குல்ஃபீஸை ஓவர் நைட்டு கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 8 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். மலாய் குல்ஃபி வந்து நல்ல செட் ஆகிருக்கு. குல்ஃபி மோல்டு எடுத்துட்டு கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கைகளால் இந்த மாதிரி ரப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரப் பண்ணுறப்போ கையில் உள்ள ஹீட்னால மலாய் குல்ஃபி வந்து ஈஸியாக டிமோல்ட் ஆயிரும். இதே மாதிரி எல்லா மோல்ட்ல இருந்தும் குல்ஃபியை வந்து ஈஸியாக டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நட்ஸை வந்து மேலே தூவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ கிளாஸில் சேர்த்துருந்த மலாய் குல்ஃபியையும் டிமோல்ட் பண்ணிடலாம். மேலே கவர் பண்ணியிருந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரப் பண்ணிட்டோம்னா ஈஸியாக டிமோல்ட் ஆயிரும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நட்ஸை தூவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த குல்ஃபியை வந்து சம்மர் சீசனில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான குழு மலாய் குல்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. Thank you.